இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நான் பயந்து போயிட்டேன் ஆண்டி. அதனால தான் அந்த சாவை நானே ஏற்றுக்கணும்னு நினைச்சேன். அம்மா அம்மா, என்னம்மா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அவளுக்கு எப்படி இருக்கு? இஸ் ஷி ஆல் ரைட்? நல்லா இருக்கா. என்னதான் நல்லா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், நர்ஸிங் எவ்வளவுதான் கேர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பாத்துக்கிற மாதிரி வருமாமா? பூமியை பாத்துக்கிறதுக்கு இன்னைக்கு ராத்திரி நீங்க அங்கதானே இருக்கேன்னு சொன்னீங்க. நம்மளை விட பூமியை பாத்துக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களேடா. அவங்க இருக்கும்போது நான் எதுக்கு அங்கன்னு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு சரச்சந்திராவும் அபூர்வாவும் வந்தாங்க. அதனாலதான் அங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் பெர்மிஷன் இருக்கு. அவங்கள நீங்க யாரை பார்க்க விரும்புறீங்க? கரெக்ட் தான். பூமிக்கு நம்மளை விட அவங்க தானே முக்கியம். நீங்க வந்தது நல்லதா போச்சுமா. நம்ம ஃபேமிலியில ஒருத்தர்னு நினைச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது எவ்வளவு கவலையா இருக்கும்னு என்னால இப்போதாம்மா புரிஞ்சுக்க முடியுது. ஆண்டிக்கு உங்களை பாசமா பாத்துக்கிட்டா போதும், உங்களுக்கு ஆண்டிய பாசமா பாத்துக்கிட்டா போதும். ஆனா வரவங்க 2 பேரை மட்டும் இல்ல, பூர்ணி இருக்கா, அவளையும் பாத்துக்கணும். மருமகங்கிறவ புருஷனை மட்டும் நல்லபடியா பாத்துக்கிட்டா பத்தாது, அந்த குடும்பத்தை, அந்த குடும்ப கௌரவத்தை எல்லாம் பாத்துக்கணும். எங்க வீடுன்னு என்னை பிரிச்சு பார்க்காதீங்க ஆண்டி. நம்ம வீடு, அதில் நானும் ஒருத்தி. அம்மா, பூமிக்கு வேணா அவங்க முக்கியமா இருக்கலாமா, ஆனா நமக்கு பூமி தானேமா முக்கியம். இன்னைக்கு இங்க உயிரோட நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் பூமி தான். அம்மா, நீங்க தானேமா சொன்னீங்க, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இங்க நிலைமை என்ன ஆயிருக்குனே தெரியாதுன்னு. அப்போ பூமி என்ன மட்டும் காப்பாத்தலாமா, இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்கா. ஆமாண்டா, அவன் நம்மளுக்காக தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாதவம்மா. அப்படிப்பட்ட பூமியை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தானமா இருக்கு. நானும் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சரச்சந்திரா நம்மளதான் பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறாரே. நீங்க என்னடானா விட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பூரி என்னடானா அவளை விட்டு விலகி போனா எவ்வளவு கவலையா இருக்குன்றா. என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் நானு. இப்படி யோசிச்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுலம்மா. சரிதான்டா, இப்ப நம்ம என்ன பண்றது? பூமியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அதுக்கு அந்த சரச்சந்திரா ஒத்துக்குவானா? ஒத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த ஆள் யாரு? யாருக்கிட்டையும் அனுமதி கேட்டெல்லாம் பூமி நம்ம வீட்டுக்கு வரல. அதே மாதிரி யாரு என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்கன்னோ பூமி நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு நம்மளும் ஒத்துக்க மாட்டோம். பூமிக்கு இந்த சிட்டியில தான் சொந்தம்னு யாருமே இல்லாம போனாலும் அவளுடைய சொந்தங்களை தேடி நம்ம வீட்டுக்கே அவ வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. நம்ம வீட்டை சேர்ந்தவள அவங்க குடும்பத்துல சேர்த்துக்கிறேன்னு சொன்னா அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அவ நம்ம வீட்டுல நம்ம கூடவே சேர்ந்து நம்மள ஒருத்தி ஆயிட்டாமா.
நம்ம வீட்டால நம்ம எப்படிம்மா அனுப்பி வைக்க முடியும்? அதோட ஒத்துக்க வேண்டியது அந்த ஆள் இல்லம்மா, பூமி தான். ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரமா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமி நம்ம வீட்ல தானமா இருந்தா. அத நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலடா. நம்ம பூமியை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். புரி, கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்ப ரெடி பண்ணி வைக்கலாம். ம் வா. சரிண்ணா. ம் இந்தா. செர்ரி ஏதோ உன்கிட்ட பேசணுமா? பேசு. கை ஃப்ரீயா இல்ல. சொல்லுங்க செரி. எப்படி இருக்கு பூமி? என்னது? நீங்க என்ன கொலுசுன்னு தானே கூப்பிடுவீங்க? அது நார்மலா இருக்கும்போது. நீ இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது என்னால உன்னை அப்படி கூப்பிட முடியாதுல்ல. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் நல்லா இருக்கேன். உங்க அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. அப்ப, ம்ஹும், ம். உனக்காக மாமா ரூம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நீ எப்படி ரெடி பண்ணுன்னு சொன்னா நான் அப்படியே ரெடி பண்ணிடுறேன். ஐ மீன், அது உனக்கு ரூம்ல என்ன கலர் பெயிண்ட் பிடிக்கும், டெக்கரேஷன் என்ன மாதிரி பிடிக்கும், உனக்கு பிடிச்ச பொருள்லாம் என்ன, இதெல்லாம் சொன்னா நான் அதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஹலோ பூமி, are you there? ஆ கேக்குது. அப்ப சொல்லு. அது இல்ல செரி, நீங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆ, ஏன் பூமி அப்படி சொல்ற? டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ இங்க தானே வரப்போற? ஆஹா இல்ல, நான் வந்து சாரதா ஆண்டி வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கேயே போய் தொலையிட்டோம். வீட்டுக்கு வந்தா என்ன வச்சு செஞ்சிருவா. ஆ, ஆ, அது எப்படி நீ போலாம்? அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா நான் முதல்ல அவங்க வீட்ல தானே இருந்தேன். ஆ, ஆ, அப்படின்னா மாமாக்கு என்ன சொல்றது? அங்கிள் கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. இதான் ஃபைனலா? ம், நீ இங்க வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஃபீலிங் பூமி. சாரதா ஆண்டி கூட சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குங்கிறது ஏன் ஃபீலிங். அப்போ சரி, மாமா கிட்ட பேசிக்கலாம். பார்த்து பத்திரம். என்னாச்சுன்னா? அவ இங்க வரமாட்டாளாம். அப்ப வேற எங்க போவா?